நேற்று ஃப்ரிட்ஜில் வச்ச தொட்டுக்க கொஞ்சம் இருந்துச்சுடா, அதை போட்டு பிரட்டி சாப்பிட போறேன்டா. பசி தாங்க முடியல, சமைக்கிறதுக்கும் அலுப்பா இருக்கு. அதை சின்னதாக விட்டு எனக்கு அப்பதான் பிடிக்கும். ஆர்டர் வேற போடுறியா? ஜெகே நீ திறமசாலி, உனக்கு எல்லாமே தெரியும். வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜிமின், ஸ்னேக் பாபு சுகர், நேசமணி ஜங்குக். வா போடு, இது அல்லவா சாப்பாடு? எவ்வளோ ருசியா இருக்கு. செம்ம டேஸ்டா பண்ணிருக்க ஜினி இந்த சாப்பாடு. அவ்வளோ ருசியா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடா எனக்கு. சரி சரி ஊறப்படாதீங்க, கொடுக்கறத தின்னுபிட்டு போய் படுத்து இருக்கிற வேலையை பாருங்க. என்ன உன்னோட சாப்பாடே எங்களுக்கு புத்துணர்ச்சி தருது. அப்படியே ரொம்ப சந்தோஷம். செம்ம டயர்டா இருக்கு, போய் குளிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். எனக்கு காஃபி வேணும் முதல்ல. காலங்கத்துல காஃபி இல்லைன்னா மண்டை வெடிக்குது. என்னடா எந்திரிச்சோன்னு வெறும் வயதுல காஃபி குடிக்க போறேன்ற? ஆமா, ஏன் குடிக்க கூடாதா? இல்ல சும்மா கேட்கறேன். சும்மா சாப்பிட்டு குடிக்கலாம்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிக்கலாம்ல. ஏன் இப்படி? இல்லடா, நேற்று ராத்திரி ஜீவன் கூட சேர்ந்து அந்த உருப்படாத பையன் விஸ்கி பாட்டில் ஃபுல்லா காலி பண்ண வச்சிட்டான். அப்ப ராவா நீங்க 2 பேரும் மட்டும் திருட்டுத்தனமா குடிச்சிருக்கீங்க. என்ன? ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா, அத்தனை பாட்டில ஒண்ணுதான் காலி பண்ணோம். ஏன் இப்படி பறக்குற? நேற்று நைட்டு நான் சரி சாப்பிட பிடிக்கல, அதுக்கு பதிலாக அதை குடிச்சிட்டேன். ஏதோ ஒன்று போய் தொலை. என்ன கெதியில் போறியோ? வெறும் வயதில் காஃபியை குடிக்கிறேன். ரொம்ப நல்லது பெறுது. தூக்கம் வர மாதிரி இருக்குடா, அதான் காஃபி குடிக்கிறேன். சரி இவ்வளோ பேசுறியே, காலையில் என்ன சமைக்க போற? வேற ஒன்றும் இல்லைடா, இப்போ போல நூடுல்ஸ் தான். ஆடா அதுக்கு தான் அவ்வளோ சீனா? நானே எனக்கு தனியாக பண்ணி போனேன். அப்போ சரி நீ அவனுக்கு தனியாக பண்ணிக்க, எனக்கு மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். சரிடா எனக்கும் பசிக்குதுல. சரி ஓகே போடுறேன் இரு. ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இதான் செஞ்சு வச்சு பாரு. ஓ பார்க்கும்போது நாக்கெல்லாம் எச்சு ஊறுதே. சரி வா சாப்பிட போலாம். வா சீக்கிரம் உட்காரு. இது இதில் மஸ்டர்டை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்டா அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்றா? இருறா, ஒரு வாய் இருந்தாலும் நல்லா நிம்மதியாக சாப்பிடணும்ல. நான் எடுத்துட்டு வரேன், வச்சு சாப்பிடலாம். இதை தொட்டு சாப்பிட்டா தான் நூடுல்ஸாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீ சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்குமா? அல்டிமேட்டாக இருக்கும். வினிகர் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, இதையும் ஊற்றிக்க. இரு எப்படி இருக்க? நல்லா இருக்குடா, பரவாயில்லையே. உனக்கு மூளை இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் கடையில் செய்கிற அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குதுடா. வீட்டில் பண்ணுறது நல்லா தெரிஞ்சு போயிடுது, அதான் பிடிக்கல. பரவாயில்ல, டேஸ்ட் எதுவும் நல்லா தான் இருக்கு. சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல எங்கள் ஊரில் நிறைய பண்டிகை நடக்கும், அப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இது இருக்கு. இப்போ அதே மாதிரின்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மின்னு சொல்லு. ஆமா அதான் உண்மை. எங்கள் ஊர் திருவிழாவில் எழுத்து போட்டி வச்சாங்களா, அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம்டா. சின்ன வயசுல ஜாலியாக இருக்கும், தெரு பசங்களோட விளையாடுவோம் தெரியுமா? அவங்க கூட பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுது, நமக்கு அடுத்தடுத்து ஜோலி இருக்குல்ல. கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வருவோம். வெளியே ஒருத்தனுமே இல்லை, எல்லாருமே உள்ள இருக்கானுங்களா? நம்மளும் கொஞ்ச நேரம் வெளியே போய் நின்று வருவோம். நல்லா இருக்கு கிளைமேட்டு. எல்லாரும் எந்திரிச்சிருப்பானுங்களா? இல்லை நம்ம லேட்டா? சரி என்னன்னு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன உள்ள வர சத்தமா இருக்கு? இல்லை அந்த ஜின்னோட வேலையா தான் இருக்கும். ஏன்டா அவ்வளோ சவுண்ட் வச்சிருக்க? என்னடா பசிக்குதா? இல்லை நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா? ஓகே நான் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அது வேஸ்ட்டாக போட்டு நீ எடுத்து சாப்பிட்ரு. டிவியில் பாட்டு நல்லா ஓடுது. இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. பாட்டு கேட்கும் போதே ஆடணும்னு தோணுதுடா எனக்கு. அந்த பாட்டு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பசிக்குது வேற, என்ன சமைக்கலாம்? என்னடா அதை உருட்டிட்டு இருக்க? சாப்பாடு தேடிட்டு இருக்கேன்டா. சமைச்சு தட்டுவான்னு கேட்டேன்ல. இல்ல வேண்டாம் பசிச்சா சொல்றேன். சும்மா ஸ்நாக்ஸ் இருந்தா ஓகே. என்ன இருக்கு? ஜின்னு மிச்சம் வச்சதே சாப்பிட்டுருவோம். எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்? சாப்பாடை வேஸ்ட் பண்றான். நம்மளே சாப்பிட்ருவோம். நல்லதாக இருக்குது டேஸ்ட்டு. காலையில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தெரிச்சா மற்றவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ருக்கலாம் போல். இப்போ தனியாக கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆகுது. ஆனால் என்னை விடுங்க, இன்னும் ஜிம்லாம் தூங்கிட்டு இருக்கான். எப்போ எந்திரிப்பானோ? எந்திரிக்கவே முடியலையே. பெட்டை விட்டு எந்திரிக்க அலுப்பா இருக்கு. டேய் சுகா, என்னடா எந்திரிச்சிட்டியா? இப்போதான். என்ன சாப்பாடு? இப்போதான் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சோம். அப்போ எனக்கு வேலையா போச்சா? நான் என்ன சாப்பிட்றது? என்ன சாப்பிட போற? சமைச்சுக்க. நான் முடிவு பண்ணிட்டேன்.
என்ன சாப்பிட போற? இரு, சோறு இருக்கு, 2 பவுல் எடுத்து கொட்டிப்போம். நேற்று ஃப்ரிட்ஜில் வச்ச தொட்டுக்க கொஞ்சம் இருந்துச்சுடா, அதை போட்டு பரட்டி சாப்பிட போறேன்டா. பசி தாங்க முடியல, சமைக்கிறதுக்கும் அலுப்பா இருக்கு. ஓகே. எந்திரிச்சோட பழைய சோறு தின்னுட்டு திரும்பவும் தூங்க போறேன், வேற வழி இல்லை. ஆனா இந்த பழைய சோத்துக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும்பா. எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடா இருக்கு, வயிறு என்ன போதும் பரவாயில்ல. பின்னாடி பிச்சுக்கிட்டு போகும்போது சாப்பிடுறது தானே. இது இப்படி பார்க்குறது நல்லா. இரு வரேன், கொஞ்சம் முட்டை எடுத்தது மேலே வச்சோம்னு வச்சுக்கோயேன், பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இரு வரேன். என்ன எல்லாம் அதெல்லாம் பழசா இருக்குது, பழைய சாப்பாடை கொட்டிச்சிருக்க. என்ன பண்றது, எனக்கு சமைக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டீங்க. இவன் லேட்டா வச்சுட்டு நம்மள குறை சொல்றான் பத்தியா? இவனுக்கு நல்லா வேணுதே திங்கிட்டோம். போங்கடா போங்கடா, ஒரு நாள் நான் சீக்கிரம் வச்சு நல்லா சாப்பிட்டு உங்க சமைக்காம வைக்கிறாருங்க. வேற சட்டியே இல்லையடா முட்டை வறுக்கிறதுக்கு, டீ சட்டியில வறுக்கிறேன்டா நானு. ஐயோ முட்டை சொதப்பல் ஆயிடுச்சே. சரி பரவாயில்ல, எல்லாம் வயிற்றுக்குள்ள தானே போகுது, பார்த்துக்கலாம். ஐயோ இந்த இடத்துல கேமரா வர வச்சிருக்காங்க, நான் பண்ற மட்டமான சாப்பாடை பார்த்துட போறாங்க, எப்படி பண்றது? இந்த முட்டை அழகா ஷேப்பா வராததுனால இந்த முட்டையை கொத்தி விட்டு அப்படியே வறுத்த முட்டை மாதிரி மாற்ற போறேன், அதுவும் நல்லதா இருக்கும். ஓ என்ன, ஏன் என்னை யாருமே எழுப்பவே இல்லை? சரி பசிக்குது, சாப்பாடுறான்னு கேட்போம். ஜின்னு பசிக்குது, சாப்பாடு செஞ்சுதா சீக்கிரம். தள்ளி போன கேம் விளையாடிட்டு இருக்கல. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, காலையிலே மூடர் பண்ணிட்டான் என்ன. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஐயோ நான் வேற கேம் அவுட் ஆகிட்டே இருக்கேனே, டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கான் சின்ன, சும்மா கத்திட்டே இருக்கான். கிச்சன்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு சமைக்கவும் வராது. ஜின்னு கிட்ட ஹெல்ப் பண்ண மாட்டேன்றான், கேம்லேயே மூழ்கி கிடக்குறான். அங்கே போய் நிறைய காய்கறி இருக்கு, உனக்கு வேணா எடுத்து போட்டு சாப்பிடு. சமைச்சு தர மாட்டேற, போய் போட்டு சாப்பிட்டுன்ற. சரி போனா போது, நானே சமைச்சு தரேன். ரொம்ப நன்றி. ஆனால் இன்னைக்கு மட்டும் தான், டெய்லி இதை சாக்க வச்சுக்கலாம் நினைக்காத. அதை சின்னதாக விட்டு எனக்கு அப்போ தான் பிடிக்கும். ஆர்டர் வேற போடுறியா? ஜெகே நீ திறமசாலி, உனக்கு எல்லாமே தெரியும், சமைக்க கூட நல்லா பண்ணுற பத்தியா? சரி சரி ஐஸ் வைக்காத, செஞ்சு தரேன். நல்லா கழுவு தண்ணியை ஊற்றி. இந்த போர் கூட ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை வெட்டணும். வெட்டு வெட்டு. நான் நூடுல்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சரி சரி, இது ஓரமாக எடுத்து வை, இதை முடிச்சுட்டா வரேன். எனக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், எனக்கும் பங்கு கொடு. எடுத்துக்க எடுத்துக்க. ஏன்டா அப்படி திங்கிற? போய் உட்காந்து சாப்பிட்றா போடா. பல வருஷம் சோத்தையே பார்க்காத மாதிரி நின்றுக்கிட்டே சாப்பிட்றான், போய் உட்காந்து சாப்பிடு போ. அதெல்லாம் டைம் பத்தல, சும்மா இரு. மண்டையை உடச்சு போடுவேன்டா, சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு போடா. சாப்பாடில் ஆர்டர் எனக்கு தான் தெரியும், சும்மா உட்காந்து சாப்பிட்றதுலாம் டைம் இல்லை, இப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அவ்வளோதான் தம்பி, என் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த போருக்கு மட்டும் 2 பீஸ் நேரத்தை வாயில போட்டுக்கிட்டேன், மீதிலாம் நீ சாப்பிட்டுக்க. பாத்திரத்தை கழுவி வச்சிரு, நான் வரேன். எல்லா வேலையும் எதில் கட்டிட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, சமைச்சு கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனால் இந்த ஜின்னு இருக்கானே அநியாயம் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வோக்கல் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, புரியுதா? சரி கோரஸ் தானே பாடணும்? ஆமாம் கோரஸ் தான், சிம்பிள். ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஆமாம் ஆமாண்டா. ஏ ஜேகே, டிவி பார்த்துட்டு இருக்கேன், வா போகலாம், நமக்கு வேலை இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்யணும். நான் உட்காந்து பெயிண்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன். என்ன வரையலாம்? பேசாம இந்த வானத்தை வரையலாமா? கருகருட்டு இருக்க மேகத்தை வரைய போறேன். நம்ம என்னத்தை வரையலாம்? எந்த ஐடியாவுமே கிடைக்கல எனக்கு. கீழே கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கணும். ஓகே, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. பெயிண்ட் எல்லாம் சின்ன வயசுல தொட்டது, இப்போதான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். இந்த டேப் ஓட்டி ஒழுங்காக வர முடியலையே, சே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. போன வாட்டி நான் கஷ்டப்படுறதுனால இந்த வாட்டி அவங்களே ஒரு டேப் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஓஹோ, வெளியே மழை பெய்யுது போல. இந்த கொடையை பிடிச்சி நின்றுட்டு மழையை வேடிக்கை பார்ப்போம். ஆஹா, நல்ல அழகான மலை. வெளியே குளு குளுன்னு காத்தடிக்குதே. வாவ், பச்சை பசேல் இருக்கு.
பேம் இங்க வா. ஃபுட் வாலிபால் விளையாடலாம் வரியா? வெளியே ஜிமின் இருப்பான், போய் விளையாடலாமா? வெளியே ஒரே ஈரமா இருக்கு வேற, மழை பெஞ்சிருக்கு, இப்பதான் நல்லா இருக்கும். வரியா இல்லையா? ஓகே. பேம கூட்டு வெளில வாடா. மழை தூரிக்கிட்டு இருக்கு, வெளியே விளையாண்டா ஜாலியா இருக்கும். என்ன பண்றான் உள்ள? பேம் மழையில வெளில வர மாட்டேங்குது. சரிவா, நம்ம சும்மா வாட்டர் கண்ணு சொல்லலாம் வரியா? ஏய், என்னடா தண்ணி அடிக்குது? ஆமா. சரி பேம், நீ வீட்டுக்குள்ள பேசாம கடை, நான் போய் வெளியே விளையாண்டு வந்துடுறேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நானே வந்துடுவேன் பொறுமையா. என்னடா தெரியல, இந்த வீட்டுல அடிக்கடி பசிக்குது. தனியா வேற இருக்குமா, ரொம்ப தாக்க முடியல. சரி, மத்தவங்க இல்லாம நம்ம மட்டும் தனியா நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எவனும் வந்து பங்கு கேட்க மாட்டான். இன்னைக்கு கெம்சி சாப்பிட்டு வெளுத்து கட்ட போறேன்.